வினவுவோம் அறிவோம் 31 திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 31வது வினா, முத்தியில் உடல் உண்டா? இந்த வினாவிற்கான விடையை பண்டார சாத்திரங்கள் தொகுப்பில் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அருளிய உபதேச வெண்பா எனும் நூலின் 9வது திருப்பாடலின் மூலம் காணலாம். முக்தியில் உடல் உண்டு என்று மற்ற சமயங்கள் சொல்லுகின்றன. திவ்ய திப்பிய மங்கள சரீரம் உண்டு என வைணவம் சொல்லுகிறது. சரி, சைவம் என்ன சொல்லுகிறது? முக்தியில் எந்த விதமான உடலும் இல்லை, உடலானது போகம் நுகர்வதற்கே உரிய பொருளாகும், சிவானுபவத்திற்கு உரிய பொருள் அன்று. பாசப்பற்று நீங்கிய நிலையில் ஆன்ம நிலை விளங்கும். அந்த நிலையிலேயே உடல் சார்பு நீங்கி விடுகிறது. அப்படி இருக்கையில் இதற்கும் மேலாய் ஆன்மா அருள் சார்பு உற்று பசு ஞானமும் நீங்க பெற்ற குற்றமற்ற முத்தி நிலையில் எவ்வித உடல் சார்பும் இருக்க முடியாதே. இதுவே சைவத்தின் நிலைப்பாடு. இதனை ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அருளிய உபதேச வெண்பா எப்படி கூறுகிறது தெரியுமா? பற்றற்ற கண்ணே பசு விளங்கும், மேல் அருளை பற்றுதலால் அந்த பசுவும் அரும், குற்றமற்ற முத்திக்கும் உண்டோ மொழியும் உடல் விகற்பம், புத்திக்கே வாய்க்கும் பொருள் என்று ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தான் அருளிய உபதேச வெண்பா எனும் அற்புத நூலின் 9வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். சரி, 31வது வினா என்ன? முத்தியில் உடல் உண்டா? அதற்கான பதில் என்ன? முத்தியில் எந்த விதமான உடலும் இல்லை, உடல் சிவானுபவத்திற்கு உரிய பொருள் அன்று. பாசம் அறுப்போம், உடல் நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம். 24வது குருமா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.